Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிச்சு 4 மாதம் ஆனவரோட ரிசல்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 4 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு பாதி பால்னஸ் இருந்தது. ஆக்சுவலாக பாதி பாத்தில் ப்ளஸ் சைட்ஸில் ரொம்ப உள்ளே போயிருந்தது. ஸோ அவருக்கு நம்ம நல்லாவே டென்சிட்டியாக பண்ணியிருந்தோம் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இப்போ 4 மாதம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 4 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அவருக்கு சூப்பராகவே வளர்ந்துருக்கு. ஸோ அவருக்கு ஒரு வேர்லேயும் 2 முடி இருந்தது, 3 முடி இருந்தது. ஸோ அதனால் நல்லாவே டென்சிட்டியாகவே வளர்ந்துருக்கு இப்போவுமே. ஸோ இன்னும் கூட இன்னும் 2 மந்த்தில் இன்னும் கூட நல்லாவே வரும். ஓகேங்க, 4 மாதத்தில் மேக்ஸிமம் ரிசல்ட்டு எல்லாருக்குமே வராது. ஸோ சில பேருக்கு தான் 4 மாதத்தில் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஃபோட்டோவை. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லாவே வளரும். ஏன்னா அவருக்கு ஒரு ஃபாலிகல்ஸ்லையும் 2 முடி இருந்தது, 3 முடி இருந்தது. எல்லாமே டபுள் கிராஃப்டடாகவே இருந்தது. அதாவது ஒரு முடிலையும் டபுள் ஹேராகவே இருந்தது. ஒரு கிராஃப்ட்லேயும் டபுள் ஹேர் இருந்தது. ஒரு வேரில் 2 முடி இருந்ததுனால அவருக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் கூட வரும் ரிசல்ட். ஓகேங்களா, அடுத்தடுத்த மந்தில். ஸோ இந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஹேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு கமெண்ட்டில். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது தலையில் ஆயிலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவங்ககிட்ட இல்லை, அதாவது ஹேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொசீஜர் முடிமாட்டு அறுவை சிகிச்சை செய்யாதவங்களுக்கு கூட தலையில் ஈரப்பதமாக இருக்கும். அதாவது ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆயிலி ஸ்கேல்ப் சொல்லுவாங்க. சில பேருக்கு ட்ரையாக இருக்கும், அதாவது காஞ்சி போயிருக்கும், எப்போவுமே வறண்டு போயிருக்கும் தலையில் ஸோ இது மாதிரி 2 டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏதாவது கிளினிக் போனீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கேல்ப்னால் ஸோ அது ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கேல்பாக இருக்குன்னா அது எந்த மாதிரி ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கிளினிக்கில், அது எந்த கிளினிக் நீங்கள் போனீங்கனாலும் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு இந்த ட்ரையாகவே இருக்குது, ஸோ இது எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீரம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கும் ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பால்னஸ் இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அந்த பால்னஸ் சரி பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.